ஹெல்தியாக கிறிஸ்பியாக கம்பு மாவில் இந்த கிராக்கர்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். 1 கப் கம்பு மாவில் கொடுத்துருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயம், 2 டீஸ்பூன் ரவை, அதுக்கப்புறம் சூடான கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. சூடு கீ ஆட் பண்ணால் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சப்பாத்திக்கல்ல எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இதை ரோல் பண்ணுங்கள். நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு கூட ரோல் பண்ணிக்கலாம். இது ரோல் பண்ணும்போது கொஞ்சம் சைடில் கிராக்ஸ் வரும், அது ஓகே. நீங்கள் சைடு ஃபுல்லாக ஈவனாக இதை ரோல் பண்ணிவிட்டு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரவுண்டாக சின்ன கிண்ணத்தில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிக்கிறேன். சைட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃபோர்க் வச்சு ப்ரிக் பண்ணிவிடுங்க. எல்லாம் அப்படியே உப்பி வந்துடும் பேக் பண்ணும்போது. இது அப்படியே எடுக்க கஷ்டமாக இருக்கும். தோசை கரண்டி இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ண அவனில் இதை வச்சுட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துட்டு ஒரு கிராக்கரையும் திருப்பி போட்டு மறுபடியும் 5 to 8 மினிட்ஸ் பேக் பண்ணுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க, சைட்ஸ் எல்லாம் ப்ரௌன் ஆயிட்ட அப்புறம் எடுத்துடுங்க. நல்லா ஆறிட்ட அப்புறம் கிறிஸ்பியா ஆயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஹாப்பி குக்கிங். பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.